ஒரு பாட்டு நீங்க 10 நிமிஷத்துல எழுதி எல்லாமே முடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பாட்டு உங்க மியூசிக்ல? நிறைய பாட்டு இருக்குங்க. நான் வந்து எந்த கவிஞரோட? ஆமாம், நான் வந்து பொதுவாக வந்து நிறைய எனக்கு இந்த கம்போஸ் பண்ணுற பழக்க எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி எனக்கு. எப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே ரேடியோ ஸ்டேஷனில், டிவி ஸ்டேஷனில், அப்புறம் பக்தி பாடல்கள், அப்புறம் டிவி சீரியல், இப்படி நிறைய எனக்கு இந்த லிரிக்கு மியூசிக் பண்ணுற பழக்கம் எனக்கு அதிகமாக இருக்குது. அதனால் நான் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுவேன். சில பாட்டெலாம் ரொம்ப சீக்கிரமே முடியும். அதாவது இப்போ நான் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அமரக்கலம் படத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் ஒரு பாட்டு. இன்னொரு பாட்டு ஒன்று இருக்கு, மேகங்கள் என்னை தொட்டு போனதுண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. இந்த 2 பாட்டுமே கவிதைக்கு நான் டியூன் போட்டது. அதே மாதிரி பூவேலியில் ஒரு படத்தில் வந்து கதை சொல்ல போகிறேன், விடுகதை சொல்ல போகிறேன்னு ஒரு ஒரு விடுகதைக்கு வந்து ஒரு பாட்டு எழுதியிருப்பார். அதை அப்படியே மியூசிக் பண்ணது. இப்படி எல்லாமே வந்து நான் ஃபாஸ்ட்டாக பண்ணனால இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண பாடல் வந்து சத்தமில்லாத தனிமை கேட்டேன். அதாவது ஐடியா ஃபாஸ்ட் மீன்ஸ் ஒரு ஃபார்மேட் புரிஞ்சிடும், அதை இருந்தால் பண்ணிகிட்டே இருப்போம். பட் இதுதான் பாட்டுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ண பாட்டு வந்து அதை சொன்னேன்.